ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் லைஃப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் போண்டா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது செய்யறதுக்காக ஒரு கப் அளவு நம்ம கடலை மாவு எடுத்துக்கலாம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்காக தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா வந்து கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்தா போதும், அதிகமாக வேண்டாம். கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் கீரை போட்டு செய்யறதுனால கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முருங்கை இலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த போண்டா மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம். அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்திங்கன்னா போண்டா வந்து கரெக்டாக வரும். இப்போ நம்ம வந்து அடுப்பில் வானொலி வச்சு அதில் எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மட்டும் நம்ம போட்டு பார்க்கலாம். 2-3 போட்டு பார்த்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மற்றதை நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டுட்டோம்னா அதில் உப்பு பத்தலைனா கூட நம்மளுக்கு தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மட்டும் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுத்த பேட்ச் நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம அடுத்த பேட்ச் போட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஈவினிங் வந்து குழந்தைங்க வரும்போது ஹெல்த்தியாக இந்த மாதிரி ரெசிபி வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை இலை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி கொடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ சுவையான போண்டா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இந்த பொருள் மட்டுமே சேர்த்தாவே போதும், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.